ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல். அம்மா, ஆ என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ சொன்ன ஆளுங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தேன்பா. அம்மா, இது மட்டும் இல்ல, எல்லக்காளி கோவில் திருவிழாவில் இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளை யாரோ கொன்னுட்டாங்களே. இந்த மாதிரி பல கொலைங்க வரிசையா கிடக்கு. அசோக், துர்கா பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ எதுக்காகப்பா இந்த கொலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? துர்கா தானே? அசோக், யாருப்பா? துர்கா. துர்காவா? அசோக், என்னடா நீயே உன் வாயால இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற? நான் சொல்லலமா. இந்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற நந்தினி மேடம் சொல்றாங்க. நந்தினி மேடமா? ஆமாமா. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் துர்கா தான்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறாங்களா? ஆனா அசோக், துர்கா மேல நந்தினி மேடம் அவ்வளவு பிரியமா இருப்பாங்களே, அவங்க எப்படி துர்கா மேல சந்தேகப்படுறாங்க? துர்கா கிட்ட நான் பார்த்த மாற்றத்தை அவங்களும் கவனிச்சிருப்பாங்க போல. நேர்மையான அதிகாரி இல்ல, பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும்ல? இல்லம்மா, ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஆதாரம் சாட்சியெல்லாம் வேணும்ல. சரவண பெருமாள் சாகிறதுக்கு முன்னாடி 2 பசங்களை வச்சு துர்கா தான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஒட்ட வச்சாலாம். நந்தினி மேடம் இப்ப அந்த பசங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. அவனுங்க கிடைச்சு வாக்குமூலம் கொடுத்துட்டா உடனே துர்காவை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க. என்னடா துர்கா பத்தி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்க? துர்கா வீட்ல உங்க கூடவே தானே இருக்கா. அவகிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்க முடியலையா? அவளால நாங்க பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா. கடைசியா நானும் அக்காவும் அவகிட்ட சவுக்கடியெல்லாம் வாங்கிட்டோம்டா. அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல அசோக், துர்கா பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஆனா நீ சொல்ற அளவுக்குலாம் எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்க அவகிட்ட பாக்கலையேப்பா. ஆனா நந்தினி மேடம் விட்னஸ் கிடைச்சிட்டா துர்காவை கைது பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ கடவுளே, என்ன அசோக் இது? நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு. ஒரு தடவை பூஜிதா கிட்ட துர்காவை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். அவ தான் இந்த சாந்தி முகூர்த்த ஐடியாவே கொடுத்தா. அப்படியா? அம்மா, துர்கா என்ன நம்பி வந்தவ. உண்மையிலேயே இதெல்லாம் நான் நம்பல. ஆனா அவ பின்னாடி இருக்கிற மாற்றத்தையோ இல்ல அவகிட்ட இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தான் நான் இந்த சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணேன். கோவில் கும்பாபிஷேகம் முடிட்டுன்னு காத்திருந்தேன். கும்பாபிஷேகமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமாப்பா, கடவுளே. இத்தனை நாளா விலகி இருந்தவ இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல. நான் அவளை காப்பாத்தணும்னா அவ பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் நான் இந்த ஏற்பாடையே பண்ணியிருக்கேன். அம்மா, நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தப்பா எடுத்துக்கலப்பா. அசோக், துர்கா நம்ம வீட்டு பொண்ணுப்பா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவளை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா, போ. நான் உள்ள போறேன். போ. துர்காவை பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அசோக்குக்கும் தெரிஞ்சிருக்கு. நந்தினி மூலமா அவ கொலகாரிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். நந்தினி அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா. ஆனா அசோக் அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். என்னங்க, நாம மறைமுகமா நந்தினிக்கு ஹெல்ப் பண்ணி அவளை உள்ள தள்ளணும். மறுபடியும் சிலைய கொண்டு வந்து கோயில்ல கும்பாபிஷேகமே நடத்தி காட்டிட்டா
அவளால எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அவளை உள்ள தள்ளுறது என்ன, மேலேயே மேலேயே அனுப்பி வைக்கணும் அவளை. அதுக்கான நேரத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆனா பெரியவரே, துர்காவுக்கு எதிரா நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமா வைக்கணும். ஐயோ அத்தை, இவ கனகாவே இல்ல, இவ துர்கா. இந்த விஷயத்துல நீங்க பயப்படவே தேவையில்ல. அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சத மறந்துட்டியா நீ? அதுதான் கோயின்சிடென்டலா நடந்ததுன்னு சொல்றேனே. அதுக்கு என்னடி ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் தானே. இத்தனை நாளா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாத அசோக் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்காருன்னா எதனால? துர்காங்கிற நம்பிக்கையால. ஃபர்ஸ்ட் நைட்க்கு நாள் குறிக்கிறப்போ காலால தரையில கோலம் போட்டுட்டு இருந்தால, நீங்க அதை கவனிக்கலையா? ஷோ, அவ மகா நடிகைடி. அவ காட்டுற ஷோ எல்லாம் என்ன நம்ப சொல்றியா? சரி, வந்திருக்கிறவ அசோக்கோட வைஃப் துர்கான்னு இப்பவே நான் ப்ரூவ் பண்றேன். எப்படி ப்ரூவ் பண்ணுவ? இப்ப துர்காவுக்கு ஃபோன் பண்ணி கனகா வாய்ஸ்ல நான் பேசுவேன். கனகா தான் பேசுறான்னு நம்பி துர்கா அவகிட்ட பேசுற விஷயங்களை மனசு விட்டு என்கிட்ட பேசுவா. அவகிட்ட பேசுறத வச்சே இங்க இருக்கிறவ துர்கா தானே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மாமா, துர்கா கிட்ட பேசுறதுக்காகவே போன்ல புது சிம்ம வாங்கி போட்டிருக்கேன். அந்த நம்பர்ல இருந்து இப்ப நான் துர்காவுக்கு கால் பண்றேன். ஏதோ புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாருங்க? துர்கா, நான் கனகா பேசுறேன். கடப்பா கனகா. வீட்ல எல்லாம் செட் ஆயிடுச்சா? இவ்ளோ நாளா நீ இருந்த இடத்துல நான் இருந்து சமாளிச்சேன். இப்போ உன் இடத்துக்கே நீ போயிருக்க. அங்க யாருக்கும் சந்தேகம் வரல? துர்கா, நான் பேசுறது கேக்குதா? கோவில்ல நீயும் நானும் இடம் மாறிக்கிட்டோமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிருக்க. அங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கதான் நான் போன் பண்ணேன். துர்கா, என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்க? ஏதாச்சும் பேசு. இது கொடுக்க மறந்துட்டேன். செல்போனா? எனக்கா? ஆமா, உனக்குதான். இந்த நம்பர் வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. துர்கா கிட்ட பேசுறோன்னு இந்த நம்பருக்கு தான் போன் பண்ணுவாங்க. அதனால இனிமே இது உன்கிட்ட தான் இருக்கணும். அப்புறம் யாரு போன் பண்ணி பேசினாலும் நான் எப்படி தைரியமா பேசினனோ அதே மாதிரி நீயும் தைரியமா பேசணும். பழைய துர்காவா பயந்து பயந்து பேசின, எதிரில பேசுறவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன்கிட்ட போன்ல பேசுறவங்க ஏன் வாய்ஸ்ல என்ன மாதிரியே பேசி உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பாப்பாங்க. அப்பதான் நீ ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா நாம 2 பேருங்கிறது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை யாராச்சும் தெரிஞ்சு கேட்டாங்கன்னா துர்காங்கிறது ஒரே ஒருத்தி தான்னு நீ உறுதியா பேசணும். சேர்ந்து வராத வரைக்கும் நாம 2 பேருங்கிறத யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பேசணும், அது போல நீ நடந்துக்கணும். புரிஞ்சுதா? ஒருவேளை போன்ல யாராவது என்ன மாதிரியே பேசினா நீ அவங்கள வார்த்தையே எப்படி தெரியுமா கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்?
ஹலோ துர்கா, என்ன சத்தத்தையே காணும்? ரேய் தொங்கனா கொடிக்கி, ஏய் ஏய், என்ன ஆச்சு உனக்கு? நான் கடப்பா கனகா பேசுறேன். தொங்கனா கொடிக்கி, நீ யாரு? கனகான்னு யாரையும் எனக்கு தெரியாது. கனகாங்கிற துர்காங்கிற கோவில்ல இடம் மாறணும்னு கதை விடுற. யாரடி நீ? உனக்கு என்ன வேணும்? ஏய், நீ துர்கா தானே? நான் துர்கா தான். ஆனா கனகான்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன். ஏய் துர்கா, நான் கடப்பா கனகா. ஏய், கனகாவையே தெரியாது, கடப்பாவை எப்படி தெரியும்? ஏய், என்னடி என்னைய தெரியாதுன்னு சொல்ற? இத்தனை நாளா உனக்கு பதிலா நான் தான் உன் வீட்ல இருந்தேன். எனக்கு பதிலா என் வீட்ல நீ இருந்தியா? அது எப்படி? எனக்கு பதிலா நீ இருக்க முடியும்? நீனு லூசா? என்ன இவ கனகா மாதிரியே பேசுறா? என்னடி பேச்சு மூச்சே காணும்? இன்னொரு தடவை கனகா கிணகான்னு போன் பண்ண உன் நம்பரை வச்சு உன் இடத்துக்கே வந்து உன்னை அடிப்பேன். வேடி போன தொங்கனா கொடிக்கி. அடே துர்கா, கனகா சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே பேசி நடிச்சிட்ட. யாரோ கனகா குரல்ல என்கிட்ட போட்டு வாங்க பார்த்திருக்காங்க. யாரா இருக்கும்? ரே தொங்கனா கொடிக்கி. ஷோ. என்னடி பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிற? முகத்துல திருநீர் அடிக்க பூசாரிய வர வைக்கட்டுமா? ஏண்டி, துர்காவுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி எவ்ளோ திமிரா பேசுன? கனகா துர்கா இல்ல, எங்க கிட்ட கதை விட்ட மாதிரி அவகிட்ட கதை விட முடியலையே. ஏய், அவ துர்கா தான். ஆனா கிராமத்துல இருந்து அசோக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலே அந்த துர்கா கிடையாதுமா. இவ வேற மாதிரி. பெரியவரே, துர்கா இன்னும் அதே ஃபார்ம்ல தான் இருக்கா. இவ பேச்ச கேட்டு அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சோம், நாம எல்லாருமே மாட்டிப்போம். ஐயோ அத்தை, இப்படி பேச சொல்லி கனகாவை அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. போதும், நிறுத்து. இதுக்கு மேல நீ சொல்றது எல்லாம் என்னால பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாது. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம இரு. அப்பா, என்னடா? இதுக்கு மேலேயும் சத்யாவை முடிச்சு கட்டலனா பெரிய சிக்கலாயிடும். ஏன், என்னாச்சு? புரோகிதர் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்துட்டு போனதும் சத்யா ஃபோன் பண்ணி என்ன ரூம் கூப்பிட்டா. அங்க போனதும் என்னது இதுன்னு கேட்டேன். என்னது? யாரு வயரை கொண்டு வந்து கதவுல மாட்டி வச்சிருக்கா? கதவு ஏதாவது ஆடுதா என்ன? எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்போ இந்த வயர் எப்படி இங்க வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது? ஆமா, தெரியாது. சீ, போதும், நிறுத்துங்க. ஏய், இப்ப எதுக்காக கத்துற? கத்தாம வயரோட ஒரு நுனிய கைப்பிடியில மாட்டி வச்சுட்டு இன்னொரு நுனிய பிளக்ல சொருவிட்டு ஸ்விட்ச ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க.
இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆ? கைப்பிடியில கைய வச்சதும் நான் ஷாக் அடிச்சு சாகணும். ஆ? இதுக்காக தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. சும்மா உளராத. உன்னை சாகடிக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்? ஆஹா, அவ்வளோ நல்லவரா நீங்க? இது என்ன கொல்றதுக்காக நீங்க செஞ்ச ஏற்பாடு இல்ல. ஆமா. உங்களை தவிர நம்ம ரூம்குள்ள வேற யார் வருவா? அதுவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. உங்க குடும்ப ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச என்ன கொன்னுட்டா நீங்க இங்க நிம்மதியா இருக்கலாம். என்ன கூடவே வச்சிருக்கிறது உங்களுக்கு கண்ணி வெடியில காலு வச்ச மாதிரி இருக்கு. என் புருஷனால எனக்கு எது வேணாலும் ஆகலான்னு நான் போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன்னு உங்களுக்கு பயம். என்ன கொன்னுட்டா ஷாக் அடிச்சு செத்துட்டான்னு அப்படியே கதை கட்டி விட்டுறலாம் பாருங்க. ஏய், போது நிறுத்து. என் மேல பழிய போட்டு சீனை கிரியேட் பண்ண இதெல்லாம் நீயே பண்ணிட்டு தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கியா? எச்சி வாய் மூடு. சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு வராது. நான் தான் இங்க குளிக்க வந்தேன். ஆனா அந்த நேரம் நான் குளிச்சுக்கிறேன்னு துர்கா தான் இங்க குளிக்கிறதுக்கு வந்தா. ஆனா அவளுக்கு ஷாக் அடிக்கல பாருங்க. அவதான் அம்மனோட பக்தையாச்சு. அவ கைய வச்சானா இல்ல கைய வைக்கிறதுக்கு முன்னாடியான்னு தெரியல, டிரான்ஸ்பார்மரே வெடிச்சிருச்சு. என்ன கொடுமைனா இது எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நின்னீங்க பாருங்க. ச்சே, எனக்கு தானே குறி வச்சீங்க. துர்கா வந்தது நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அதை விட ட்விஸ்ட் டிரான்ஸ்பார்மர் வெடிச்சது. போது நிறுத்து. பழி போடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. இந்த வயருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இத நான் வெளியே இருந்து வேடிக்கை வேற பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றேன். மனசாட்சியே இல்லாதவங்க கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியுமா என்ன? கொலையே செய்ய துணிஞ்சவங்களுக்கு பொய் சொல்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமாச்சு. தும்பல் சத்தம் கேட்டு வெளியே வந்து நான் பார்த்தேன். நான் வந்தது தெரிஞ்சு நீங்க தப்பிச்சு ஓடுனீங்க. அதான் நீங்க எப்பவுமே போடுவீங்களே ஒரு கேவலமான சென்ட். அதோட ஸ்மெல்லு நீங்க தான் நின்னீங்கன்னு காட்டி கொடுத்துருச்சு. எனக்கு என்னவோ துர்கா குளிக்க வந்த மாதிரியே தெரியல. என்ன காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா என்ன ஒரு அறிவாளி நீங்க. டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு கரண்ட் போயிடுச்சு. வயரிங் இருக்கிறத பார்த்தா சந்தேகப்படுவாளேன்னு அத உடனே ரிமூவ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்க அப்பா ரூம்ல எல்லாரும் கூடி சதிதிட்டம் பண்றதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்க. அப்படி என்னதான் ஒரு சதிதிட்டம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஒண்ணுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம், 9னா இந்த ஒயர் விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. மத்த விஷயத்துல நீங்க மாட்டிக்க வேண்டியதுதான். பென் டிரைவ்ல இருக்க வீடியோவை பார்த்தது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு 4 குறிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் அர்ஜுன். என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற? மரியாதை வேணுமா? அதுக்கும் கீழே போகாம பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சந்தோஷப்படுங்க. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை உங்களால நான் கொல்லப்பட்டேன்னா அதுக்கு முன்னாடி உங்களை பத்தின எல்லா விஷயமும் போலீஸ்க்கு போயிடும். அத மனசுல நல்லா வச்சுக்கோங்க. என்னங்க இது? வாளு போய் கத்தி வந்த மாதிரி துர்கா தான் பிரச்சனைனா இப்போ இன்னொருத்தையும் கிளம்பிட்டா? நம்ம வீட்டு மருமகளுங்களாம் நமக்கு எதிராவே திரும்ப ஆரம்பிச்சிட்டாளுங்களே. மாமா, நானும் இந்த வீட்டு மருமக தான். பொதுவா சொல்லி என்னையும் அவங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களே. சேர்க்காம என்னடி பண்ண சொல்ற? அவங்களாச்சும் நேர்ல மோதுறாங்க. ஆனா நீ பார்க்கதான் வெண்ண மாதிரி இருக்க.
உள்ளுக்குள்ள எல்லாம் சூடு சுண்ணாம்பு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனா நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறேன்னு சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஏய், இப்படி மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? உங்க பிரச்சனையை கவனிக்கிறதா இல்ல நிஜமான பிரச்சனையை கவனிக்கிறதா? துர்கா தான் தலைவலின்னா இப்ப சத்யாவும் கிளம்பிட்டா. 2 பேரையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. அவங்க 2 பேருக்கும் நானே ஒரு வழி பண்றேன். அதுவும் இன்னைக்கே. எது சொன்னாலும் இவங்கள நம்ப மாட்டாங்க. இனிமே எதையும் நான் சொல்லிட்டு செய்ய போறதில்ல, செஞ்சுட்டு தான் சொல்ல போறேன். என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? நமக்கு எதிராக கிளம்புன யாரையுமே இதுவரைக்கும் நாம விட்டு வச்சதே இல்ல. இதுல துர்கா என்ன, சத்யா என்ன? என்ன பண்ண போறீங்க? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நல்ல விஷயமா? என்ன விஷயம்? நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் பெரியவரே, யார வேரோட தோண்டி நம்ம வீசணும்னு நினைக்கிறோமோ அந்த துர்கா இந்த வம்சத்தோட கொடி வேற. அவ வயித்துல சுமக்க தயாராயிட்டா. ச்சே, கிராமத்துல கூலி வேலை பாக்குறவ அவ. அவள நான் என் மருமகளாவே ஏத்துக்கிட்டது இல்ல. அவ பெத்தெடுக்கிற குழந்தைய இந்த வீட்டு வாரிசா நான் ஏத்துக்குவேனா? ஐயோ பெரியவரே, முடியாது. அது மட்டும் நடக்கவே கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க பெரியவரே. கவலைப்படாத காவேரி, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.